உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய சொற்சமர் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இளம் பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே தயாரித்து வழங்குகின்ற இளைய தம்பி செல்வச்சந்திரன் அவர்களே மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன். இன்றைய சொற்சமர் நிகழ்விலும் அருமையான தலைப்போடு இன்று மாணவர்கள் விவாதிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வியலிலே முக்கிய திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பல தடை தாண்டல்களை இன்றைய பொது பரீட்சை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தடை தாண்டல்களையும் சந்தித்து ஒரு கட்டத்திலே உயர்தரத்துக்கு வருகின்ற போது எந்த பிரிவை நாம் தெரிவு செய்து கொள்வது என்பதில் ஒரு தயக்கம் அல்லது ஒரு கேள்வி, ஒரு சந்தியில் நிற்கின்ற நிலை ஏற்படுகிறது. ஆகவே இந்த இடத்தில் அவர்களுக்கு பல ஆலோசனைகள் எல்லாம் வரும். ஒன்று ஆசிரியர் தரப்பால் வரும், இல்லது சமூகத்தின் தரப்பினால் வரும், இல்லது பெற்றோர் தரப்பிலிருந்து வரும். இந்த ஆலோசனை உயர்தர பிரிவிலே அவர்களுக்கு வழங்குகின்ற ஆலோசனை பெற்றோர் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஆலோசனை அவசியமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அவசியம் என்று ஒரு சாராரும், அவசியம் இல்லை என்று இன்னொரு சாராரும் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பேச்சுக்களில் இருந்து எந்த பிரிவை தெரிவு செய்து கொள்வதில் இந்த ஆலோசனைகள் தேவைதான் என்கின்ற அல்லது தேவையற்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். அந்த அடிப்படையில் வவுனியாவிலே மிகவும் பிரபலமான பாடசாலைகளின் மத்தியிலே பிரபலம் பெற்றிருக்கின்ற வவுனியா கனகராயங்குளம் மகாவித்தியாலய மாணவர்களும் முல்லைத்தீவு விசுவமடு மகாவித்தியாலய மாணவர்களும் இந்த சொற்களத்திலே சந்திக்க இருக்கிறார்கள், சமராட இருக்கிறார்கள். அவர்களுடைய சமரின் மூலம் நல்ல ஒரு சிந்தனையையும் சிந்தனை விரிவாக்கத்தையும் மாணவ சமுதாயம் பெறும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று நாங்கள் சொற்சமரில் வாதிக்க இருக்கின்ற தலைப்பு உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோரின் ஆலோசனை அவசியம், அவசியமில்லை. உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோரின் ஆலோசனை அவசியம் என்று பேசுவதற்காக கனகராயங்குளம் மகாவித்தியாலய மாணவி மதுவிழி அவர்களை அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய பேச்சுக்களை தொடங்குங்கள். தமிழே தமிழோடு உணர்வும் ஆதலால் தமிழே தமிழர்க்கு உயிரென்று தமிழ் அன்னையின் தாழ் பணிந்து நடுவர் அவர்களுக்கும் எந்தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு சகோதரர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களின் ஆலோசனை அவசியமா அவசியம் இல்லையா என்ற அடிப்படையில் பெற்றோரின் ஆலோசனை அவசியமே என் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். ஆகவே தலைவர் என்ற ரீதியில் தலைப்பை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு எனக்குண்டு. அந்த வகையில் நடுவர் அவர்களே, பெற்றோர் என்பது யார் தெரியுமா? 10 மாதம் கருவிலே சுமக்கிறாள் தாய் என்றால் இன்று வரை தன் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றார் தந்தை. அவர்கள் தம்மை வருத்தி எம்மை பெற்றெடுத்தார்கள். நாம் சிறு வயதில் இருக்கும் போது ஏன் அழுகிறோம் என்பதை அழுகை சத்தத்தை வைத்து தீர்மானிக்கும் பெற்றோர்கள் எங்களுடைய கல்வியை தீர்மானிக்க மாட்டாரா நடுவர் அவர்களே? குறிப்பாக எமது விருப்பம் எதுவென தாமே அறிந்து அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து எம்மை வழிப்படுத்துபவர்கள் தான் பெற்றோர்கள். அடுத்து ஆலோசனை என்பது பெற்றோர் தனது பிள்ளைகளை நேர்முகமாக சந்தித்து புரிந்துணர்வுடன் கலந்துரையாடி அவர்களுடைய பிரச்சனைகளை தானே தீர்ப்பதற்கான உதவி வழங்கும் அம்சமே ஆலோசனையாகும். குறித்த பாடத்தை தெரிவு செய்ய கூறுவது மட்டும் ஆலோசனை இல்லை நடுவர் அவர்களே, அத்துறையின் நன்மை தீமைகளையும் கூறுவது ஆலோசனைதான். உயர்தரத்திற்கு தகுதி வருகின்ற காலப்பகுதி 16 வயதில் லோயல் பரீட்சை எழுதி 17 வயதில் தனது 1ஆம் ஆண்டு கல்வியை தொடங்குகிறார்கள். இந்த 17 வயது என்பது கட்டிளமை பருவத்திற்குட்பட்ட வயதல்லே ஆகும். இக்கால பகுதியில் பல்வேறுபட்ட சவால்களை இக்காலப்பகுதியில் எதிர்கொள்கிறார்கள். இக்காலப்பகுதியில் எடுக்கின்ற தீர்மானங்கள் எந்த அளவிற்கு நேர்த்தியானதாக இருக்கும் என்பதே கேள்விக்குறியாக நான் இந்த சபையிலே முன்வைக்கின்றேன்.
எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை தங்கள் பேச்சை கேட்காத கட்டாக்காளிகளாக தன் பிள்ளை வர வேண்டும் என எதிர்பார்க்கவோ விரும்பவோ மாட்டார்கள். தாமாகவே முடிவெடுத்து உயர்தரத்திலே தவறான தெரிவை மேற்கொள்ளுகின்ற மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதோடு சில சந்தர்ப்பங்களில் இடைநடுவிலே கல்வியை விடுகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. தற்கொலை செய்த சம்பவங்களும் காணப்படுகின்றது. உதாரணமாக ஜாலில் அண்மையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையிலே பாடத்தை சிறப்பான முறையில் செய்யவில்லை என தற்கொலை செய்த சம்பவம். இவ்வாறான முடிவு எடுப்பது எதனால்? பெற்றோரின் ஆலோசனை இன்றித்தானே. இதனால் தான் நாம் கூறுகின்றோம், பெற்றோரின் ஆலோசனை என்பது மாணவர்களுக்கு முக்கியமானதாக காணப்படுகின்றதென. மாணவர்கள் தன்னுடைய கல்வி நிலையை தாண்டி, அதாவது கல்விக்கு அப்பால் ஒரு பண்புள்ள சமூகமாக எவ்வாறு தனது கல்வியை பிரயோகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட எமது பெற்றோர்கள் கூறுகின்ற ஆலோசனை தான் மிகவும் முக்கியமானது. சமூகத்தில் பார்ப்போமானால் நன்றாக படித்தும் பண்புகின்றி அநேகமானோர் தெரிகின்றார்கள். இது எல்லாம் எதனால்? பெற்றோர்களின் ஆலோசனை இன்றித்தான். ஆகவே நான் அறுதியும் இறுதியுமாக கூறுகின்றேன், இன்றைய மாணவர்களின் உயர்தர பாடத்தறிவில் பெற்றோர்களின் ஆலோசனை என்பது மிகவும் அவசியமானது என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் தொகுப்புரையில் சந்திக்கின்றேன். உயர்தர பாடத்தறிவில் பல துறைகள் இப்பொழுது உட்புகுந்திருக்கிறது. ஆகவே இந்த பாடத்தறிவுகளை தெரிவு செய்கின்ற போது பெற்றோருடைய பங்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆட்காட்டி ஒரு இடத்தினுடைய தூரத்தை சொல்லுகிறது, இத்தனை கிலோமீட்டர் இந்த இடத்தை அடைய முடியும் என்று. அந்த ஆட்காட்டி அந்த இடத்தை சென்றடைந்ததல்ல. அதுபோலதான் பெற்றோர்கள் உயர்தரத்தில் கற்றாது இருந்தாலும் கூட அனுபவத்தின் அடிப்படையிலும் சமூகத்தினுடைய புரிதலின் அடிப்படையிலும் மாணவர்களிடத்தில் அணுக்கமாக இருந்து ஆலோசனைகளை வழங்குவதில் முன்னுதாரணமாக முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உயர்தர பாடத்தெரிவில் அவசியம் என்பதை, பெற்றோரின் ஆலோசனை அவசியம் என்பதை மதுவிழி அவர்கள் அருமையாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது முல்லைத்தீவு விசுவமடு மகாவித்தியாலய மாணவன் லதுர்சன் அவர்கள் இந்த ஆசிரியர், அதாவது பாடத்தெரிவில் பெற்றோர்களினுடைய ஆலோசனை அவசியமில்லை என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய என்னுடைய பட்டிமன்ற தலைப்பானது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களது ஆலோசனை அவசியமா அவசியம் இல்லையா என்பதில் உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியம் இல்லை என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு நான் உங்கள் முன்னிலையில் வாதாட வந்திருக்கின்றேன். அந்த வகையில் ஓஎல் கல்வி முடித்தவுடன், அதாவது ஆர்டினரி எக்ஸாம் முடித்தவுடன் ஏஎல் கல்வியில் நீங்கள் என்ன பாடத்தை எடுக்க போகிறீர்கள் என்பதை நோக்கிய பயணம் ஒரு மாணவி அல்லது ஒரு மாணவனின் மனதில் இருக்கும். அந்த வகையில் அந்த சமயத்தில் தான் பெற்றோர்கள் கலந்துரையாடுவார்கள் அல்லது பிள்ளையை அண்டிய உறவினர்கள் கலந்துரையாடுவார்கள். ஏழில் நீ பயோ தான் எடுக்கணும், நீ மேத்ஸ் தான் எடுக்கணும், நீ ஆர்ட்ஸ் தான் எடுக்கணும் என்று அந்த பிள்ளை தீர்மானிக்காது, அந்த பிள்ளையை சுற்றி இருக்கிற சமூகம், அந்த பிள்ளையினுடைய பேரண்ட்ஸ், அந்த பிள்ளையினுடைய உறவினர்கள் தீர்மானிப்பார்கள். உயர்தர கல்வி என்பது அவ்வளவு எளிதல்ல நடுவர் அவர்களே. உயர்தர கல்வியிலே அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பங்களை தாண்டி ஒரு வெற்றியை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுகிறது. ஒரு பிள்ளை 16 வயது 17 வயதை தாண்டியவுடன் தான் என்ன பாடத்துறையில் சாதிக்க வேண்டும் என்பது அந்த பிள்ளைக்கு தெரியும். அதனை ஒரு பெற்றோர் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. 100% பெற்றோர்கள் படிப்பில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அந்த பிள்ளைக்கு என்ன இயலும் என்று சொல்லிக் கொடுக்க இயலுமே தவிர மிஞ்சி இருக்கும் 180% பெற்றோர்களால் பிள்ளை உயர்தர பாடத்தெரிவில் இந்த பாடத்தை தெரிவு செய்யணும் என்று சொல்ல முடியாத ஒரு கட்டாயம் இருக்கிறது. புலமை பரீட்சையை தொடர்ந்து இந்த பெற்றோர்கள் யாவர் இந்த மனதில் இருக்கிற என்னண்டா, சொசைட்டி தன்னை பற்றி என்ன சொல்லும், தனக்கு அது ஒரு அவமானம், தனக்கு அது ஒரு குற்றச்சாட்டா வந்து விழுந்துருமே என்று யோசிக்குது.
ஆனா அந்த பிள்ளைல மனநிலைய அந்த தாய் தகப்பன் யோசிக்கிற மாதிரி தெரியல. அதாவது என்ன சொல்ல வாருன்ற நடுவர் அவர்களே, பெற்றோர் தன்னுடைய மனப்பாங்கை பிள்ளைகள் மீது திணிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் கூறி சென்றிருந்தால் யாழ்ப்பாணத்திலே ஒரு மாணவி தற்கொலை செய்தாராம் என்று, அதுக்கு பெற்றோரின் ஆலோசனை இல்லாத காரணத்தினால் அவர் தற்கொலை செய்தாராம் என்று, பெற்றோரின் ஆலோசனை இருந்த காரணத்தினால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏனெனில் அவர் அந்த பாடத்துறையில் சாதிக்கலாமா என்பது அவருக்கு தெரியும். பெற்றோரின் ஆலோசனை கேட்டுத்தான் அந்த பிள்ளை தற்கொலை செய்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாத்தியம் அதிக அளவில் காணப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு ALA எக்ஸாம் ஒன்று எழுதி ரிசல்ட் வரைக்க எல்லாரும் எடுத்து கேட்கிற கேள்வி என்னண்டா, உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ், உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ். ஆனா உங்களோட பிள்ளை என்ன பாடம் எடுத்தது கேட்க மாட்டாங்க ஒரு தரம். உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ், அதாவது பயோ படிச்சு 3A எடுத்தாலும் ஒன்றுதான், ஆர்ட்ஸ் படிச்சு 3A எடுத்தாலும் ஒன்றுதான். அதாவது சமூகம் கேட்கிற கேள்வி என்னண்டா, உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ், உங்களோட பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ். அப்ப இதையெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு கடப்பாடு, அதாவது ஒரு உயர்தர பாடத்தெரிவிலே அந்த கல்வி கற்கிற அந்த மாணவனுக்கோ அல்ல அந்த மாணவிக்கோ தன்னுடைய பாடத்தெரிவை தீர்மானிக்கிறதுக்கான ஆற்றல் வல்லமை காணப்படுகிறது என்று கூறி, உயர்தர பாடத்தெரிவிலே பெற்றோர்களுடைய ஆலோசனை நிச்சயம் தேவையில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 அணிகளுடைய வாதங்களும் அணித்தலைவர்களுடைய வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் இப்பொழுது இடைவேளைக்கான நேரம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கெல்லாம் மாணவர் மத்தியில் ஒரு தற்கொலை நிலை அதிகரித்திருக்கின்ற போக்கு இருக்கிறது. அது உயர்தரத்தில் மட்டுமல்ல, உயர்ந்த பீடத்தில் இருக்கின்றவர்களும் சிறியவர்களும் அதில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே உயர்தரத்தில் தோல்வி அல்லது தோல்ட்டோம் என்ற மனப்பாங்கை வருவித்துக் கொண்டு இந்த முயற்சிக்கெல்லாம் காரணம் பெற்றோர்களுடைய ஆலோசனை இவர்கள் மீது திணிப்பாக இருந்தமையினால் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்று லதூர்சன் அவர்கள் தன்னுடைய வாதத்தில் கருப்பொருளாக முன்வைத்து அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது கனகராயங்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவி லபிஷனா அவர்கள், இல்லை, உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியம் என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களின் ஆலோசனை அவசியம் என்று கூறிக்கொண்டு எனது வாதத்துக்குள் செல்கின்றேன். தரம் 5 புலமை பரிசிலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட அதிக பங்களிப்பு உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர் எமக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். குதிரைக்கு கடிவாளம் போல பிள்ளைகளுக்கு பெற்றோரின் ஆலோசனை பாடத்தெரிவில் மட்டுமல்ல அனைத்து விடயங்களிலும் அவசியம். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பயோமெட்ஸ் எடுக்க சொல்லுகின்றார்களாம் என்று. எல்லா பெற்றோர்களும் பயோமெட்ஸுக்கு பிள்ளைகளை வழிபடுத்துவதில்லை. நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் இந்த பாடத்தை எடுத்தால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். அதில் ஒன்றும் தவறில்லைத்தானே நடுவர் அவர்களே. யுத்தத்தால் நமது இனம் பாதிக்கப்பட்டாலும் கல்வியால் மட்டும்தான் அழிந்து போகும் நமது இனத்தினையும் இன உரிமைகளையும் மீட்க முடியும் என நாம் நம்புகின்றோம். பெற்றோர்களின் ஆலோசனை பாடத்தெரிவில் அவசியம் வேண்டும். பெற்றோர்களின் வயதின் அனுபவம், அவர்கள் ஏனைய நபர்களுடன் கொண்டிருக்கும் தொடர்பு, பாடத்தெரிவு பற்றி அலசி ஆராய்கின்றார்கள். எனவே எங்களுடைய பாடத்தெரிவில் அவர்கள் ஆலோசனை கூறுவதென்பது அவ்வளவு தவறில்லையே. நடுவர் அவர்களே, ஆலோசனை வழங்குவதற்கு கல்வி கற்றிருக்க வேண்டும் என்று எந்த அவசியமுமே இல்லை. அனுபவம் இருந்தாலே போதும். சிறு வயதிலிருந்தே பாடசாலையில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு எதற்காக நடைபெறுகின்றது? தங்களுடைய பிள்ளைகள் எத்தகைய துறைகளில் அதிக அக்கறை செலுத்துகின்றார்கள் என ஆசிரியர்களிடமிருந்து பெற்றோர்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் நடைபெறுகின்றது. சிறு வயதிலிருந்தே தமது பிள்ளைகளை கண்ணை ஈமை காப்பது போல பார்க்கும் பெற்றோர்களால் மட்டும்தான் அவர்களுக்கு சிறந்த பாடத்தெரிவு பற்றிய ஆலோசனைகளை வழங்க முடியும். மற்றவர்களால் அது ஒருபோதும் முடியாது. நடுவர்களே, எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்த உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களின் திணிப்பு இருப்பதாக. உண்மையில் அது திணிப்பா அல்லது மாணவர்களுக்கான சிறந்த வழிகாட்டலா என்று எதிரணியினர் பதிலளிக்க வேண்டும். எனவே எமது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களின் ஆலோசனை மிக மிக அவசியம் என்று எனது வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உயர்தர பிரிவில் ஒரு பாடத்துறையை தெரிவு செய்து மாணவர்கள் படிப்பதாக இருந்தால்
அந்த படிப்புக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பது பெற்றோர்களாக இருப்பார்கள். வெறுமனவே வசதி வாய்ப்புகளோடு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டு மாணவர்கள் அந்த துறைக்குள் உட்புகுந்து விடுவதில்லை. ஆகவே கல்விக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்ற அந்த காப்பாளராக இருக்கின்ற பெற்றோர்களின் ஆலோசனை அவசியமாக இருக்கின்றது என்று லபிஷனா அவர்கள் அழகுற தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது விஸ்வமடு மகாவித்தியாலய மாணவி சர்மிகா அவர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. இதை எப்படி அவசியம் இல்லை என்று வாதித்து ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற சர்மிகா அவர்களை உங்களுடைய வாதத்தை தொடர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களினுடைய ஆலோசனை அவசியமில்லை என்பதாகும். அந்த வகையில் சமூகத்துல காணப்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள் தான் எங்களுக்கு பெற்றோர்களினுடைய ஆலோசனை அவசியமில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகின்றது. காப்போத்த சாதாரண தர பரீட்சை ஒரு தடைதாண்டல் பரீட்சையா இருக்கின்ற அதே நேரத்தில் உயர்தர பரீட்சை வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. என்னுடைய எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் கேட்டிருந்தார்கள், எதிர்காலத்துல நல்லா பிள்ளைகள் இருப்பார்கள் என்றதுனால தானே பெற்றோர்கள் இந்த துறையை தெரிவு செய்ய என்று சொல்கின்றார்கள் என்று. அந்த பிள்ளைக்கு அந்த துறையில விருப்பம் இருக்கணும். முதல்ல அந்த பிள்ளைக்கு தன்னால் அந்த துறையில சாதிக்க முடியும் என்று ஒரு ஆர்வம் தைரியம் இருந்தா தான் அந்த பிள்ளையால சாதிக்க முடியும். ஒருவேளை அந்த பெற்றோர்களினுடைய ஆலோசனைப்படி அந்த பிள்ளை அந்த பாடத்தை தெரிவு செஞ்சு அந்த துறையில அந்த பிள்ளையால சாதிக்க முடியாமல் போய்விட்டால் இவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும் என்பது என்னுடைய கேள்வி. இந்த சமூகத்துல காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை கௌரவ பிரச்சனைய சொல்லலாம். இப்ப ஒரு வீட்டுல ஒரு அப்பா வைத்தியராக இருக்கின்றார் என்றால் அவருக்கு அவருடைய கௌரவத்துக்காக தன்னுடைய பிள்ளை வைத்தியராக வரணும், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் என்று நினைப்பார். ஆனா அந்த பிள்ளைக்கு வேற ஒரு திறமை இருக்கும், வேற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தையும் விட்டுட்டு தன்னுடைய பிள்ளை இந்த துறையை தான் படிக்க வேண்டும் என்று தூண்டுவதனால இந்த ஆலோசனை அவசியம் இல்லாத ஒன்றாக இருக்கு. தன்னம்பிக்கை சுயதிறன் உள்ள பிள்ளை கட்டாயமாக ஒரு துறையில சாதிக்கும். அந்த பிள்ளைக்கு பெரிதொருவருடைய ஆலோசனை அங்க தேவையில்லாத ஒரு விடயமா இருக்கு. அடுத்த சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள். இப்ப உண்மையிலேயே நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த பாடப்பிரிவுகளுக்கு இடையில இருக்கிற ஏற்றத்தாழ்வை சொல்லலாம். அதாவது இப்ப கலை பிரிவு எடுத்து பார்த்தாவே பொதுவா வீடுகள்ல நடக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நீ ஏன் இந்த துறை எடுக்கிறேன்னா நீ வீட்டுல இரு, இந்த துறையில படிச்சா வேலை இல்லை, எதுவுமே இல்லை, என்னத்துக்கு எடுக்கிற, போய் பயோ எடுத்து படி, மேத்ஸ் எடுத்து படி என்று சொல்லி தூண்டுகின்ற பெற்றோர்களும் நிறைய பேர் இருக்கணும். இதை நீங்க இல்லையென்று சொல்லலாம். ஏன்னா சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த ஏற்றத்தாழ்வு பிரச்சனைய சொல்லலாம். இதை விட ஏஎல தாண்டி நாங்க போனோம்னு சொன்னா யூனிவர்சிட்டியில நிறைய துறைகள் இருக்குது. அங்க நாங்க ஒரு சரியான துறையை தெரிவு செய்தா வாழ்க்கையில சாதிக்கலாம். இப்ப நாங்க இங்க பாடப்பிரிவுகளுக்கு இடையில ஏற்றத்தாழ்வை பார்க்கின்றோம். ஆனா இந்த யூனிவர்சிட்டியிலேயே போனா சில துறைகளை தெரிவு செய்யும் போது அது வேற ஒரு பிரிவோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்ப வணிகத்துல ஒருத்தர் கல்வி கற்றேன்னு சொன்னா அவர் யூனிவர்சிட்டிக்குள்ள உள்நுழைகின்ற போது அங்க மொழிபெயர்ப்பு கற்கை நெறி அவருக்கு கிடைக்குது என்று சொன்னா அந்த மொழிபெயர்ப்பு கற்கை நெறி எங்க இருக்குதுன்னு சொன்னா ஆர்ட்ஸ் என்ற பிரிவுக்குள்ளதான் இருக்கு. அப்ப நாங்க எந்த துறையை படிச்சாலும் அங்கால இன்னொரு வேற துறைக்குள்ள போக போறோம். அப்ப அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க எங்கேயே ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து சில பாடங்களை தெரிவு செய்யறதால அது எங்களுக்கு அங்கால ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுல ஒரு சிக்கலான ஒன்றா காணப்படுது. அடுத்தது இந்த ஐசிடி படிக்கிறதால ஏஎல்ல ஐசிடி பாடத்தை யூனிவர்சிட்டியில தெரிவு செய்ய வேண்டும்டா ஏஎல்ல மேத்ஸ் அவ படிச்சிருக்க வேண்டும். ஆனா சில எல்லா பெற்றோர்களுக்குமே போதிய அறிவு என்றது இருக்காது. ஏண்டா எல்லா துறைகளையும் பற்றி தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த பெற்றோர்களுக்கு ஒரு துறையை பற்றிய ஒரு பிரிவை பற்றின பூரண தெளிவு இல்லாத போது அவர்களுடைய ஆலோசனை அங்க பிள்ளைக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக மாற்றம் அடைந்து விடும். ஆகவே உயர்தர பாடப்பிரிவில் பெற்றோர்களினுடைய ஆலோசனை அவசியமில்லை என என்னுடைய தரப்பு வாதத்தினை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. பெற்றோர்களிடத்தில் உயர்தர பாடத்தெரிவு தொடர்பில் புரிதல் இல்லாத போது அந்த புரிதலின்மை இந்த ஆலோசனை என்ற பெயரில் மாணவர்களை மடக்குவதற்கு அல்லது முடக்குவதற்கு சமனாகி விடுகிறது. பெற்றோருடைய ஆலோசனை அது ஒரு ஊக்குவிப்பாக அல்லது ஒரு திணிப்பாக அமைகின்ற போது அது மாணவர்களினுடைய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது.
திறன் சார்ந்த முடிவை மாணவனுக்கு எடுக்க முடியாமல் இங்கே பெற்றோருடைய வற்புறுத்தலின் பேரில் முடிவுகள் எடுக்கப்படுகின்ற போது அது பிழையாக அமைந்து விடுகிறது என்பது சர்மிகா அவர்களுடைய வாதமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் பேச்சு அமைந்திருந்தது. இப்பொழுது இடைவேளைக்கான நேரம். இடைவேளையை தொடர்ந்து சொற்சம நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்போம். உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியம் என்று பேசுவதற்காக கனகராயனம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவி ஜதுசிகா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு தலைவர் கூறியிருந்தார், பெற்றோரின் ஆலோசனையை கேட்டிருந்தால் இந்த ஜாழ்ப்பாணத்தில் ஒரு மாணவி தற்கொலை செய்திருக்க மாட்டார் என்று கூறியிருந்தார். அவ்வாறு அவர் பெற்றோரின் சொல்லை கேட்டுக்கவில்லை என்று நீங்கள் என்ன போய் பார்த்தீர்களா? இல்லைத்தானே, அப்புறமே அந்த கதை உங்களுக்கு. எனவே பெற்றோர்கள் ஆலோசனையை கேட்டு நடந்திருந்தால் அவ்வாறான விபரீத முடிவை அந்த மாணவி எடுத்திருக்க மாட்டார். மேலும் சில பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களால் வழிபடுத்துகிறார்கள். சரியான ஆலோசனை இல்லாத போது தமக்கு பொருத்தமில்லாத எதிர்கால தொழில் உலகிற்கு பொருத்தமில்லாத பாடத்தை தெரிவு செய்து விடுவார்கள். இதனால் வேலை தேடும் பட்டதாரியாக இருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, எதிர்த்தரப்பு பேச்சாளர் கூறியிருந்தார், பயோமேக்ஸ் பாடம் பற்றித்தான் திரும்ப கதைக்கிறார்களே தவிர இந்த பயோமேக்ஸ் பாடத்தினால் 3S எடுத்தா கூட பல்வேறுபட்ட கோர்ஸுகளை செய்யலாமே தவிர ஆர்ட்ஸ், அதாவது கலைப்பிரிவை எடுத்த மாணவர்கள் இப்படிப்பட்ட 3S வைத்துக்கொண்டு எந்தவித கோர்ஸையும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியாது போல. மேலும் வெளிநாடுகளில் பெற்றோர்கள் பிள்ளைகளின் திறன்களை இனங்கண்டு அதற்கு ஏற்ற வகையிலே பிள்ளைகளை வழிபடுத்துவார்கள். இதனால் தான் சீனா, ஜப்பான் முதலிய நாடுகள் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறுபட்ட துறை விடயங்களில் முன்னேறுகின்றன. எமது நாட்டில் உயர்தர பாடத்தில் பெற்றோர் ஆலோசனை குறைவாக காணப்படுவதனால் தான் காப்போத்த சாதன பயிற்சியில் சிறந்த பெறுபவர்களை பெற்றாலும் உயர்தர பயிற்சியை பெறுபவர்கள் வீழ்ச்சியாகத்தான் காணப்படுகின்றது. இதற்குத்தான் நாம் கூறுகின்றோம், உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர் ஆலோசனை என்பது மிகவும் முக்கியமானதாகும். மேலும் சில பெற்றோர்கள் ஆலோசனை வழங்குவது மட்டுமல்ல, நம்முடன் சேர்ந்து அவர்களும் படிக்கிறார்கள். மேலும் தமிழர்களின் மூலதனம் கல்வி என்றால் மிக இல்லை. அதனால் தான் அவர்கள் பிள்ளைகளின் படிப்புக்காக எந்த அளவு தூரம் வரைக்கும் போவார்கள். இது அவர்களுக்கு தெரியாது போல் இருக்கின்றது. எனவே உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களின் ஆலோசனை அவசியம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கல்வி என்பது தமிழர் தரப்பில் ஒரு செல்வமாக மதிக்கப்படுவது. கல்வி செல்வத்துக்கு முதன்மை கொடுத்த சமூகமாக தமிழர் தரப்பு இருந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் உயர்தரம் பெறுகின்ற மாணவர்களை வழிப்படுத்துகின்ற பொறுப்பில் ஆலோசனை செய்வதில் பெற்றோர்களுடைய கனவும் உள்ளடங்கி இருக்கிறது. கனவுகளை சுமந்த சமூகமாக இது இருப்பதினாலே அதாவது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியம் என்று பேசி அமர்ந்திருக்கிறார் ஜதுசியாக அவர்கள். இல்லை, இந்த ஆலோசனை அவசியம் இல்லை என்று பேசுவதற்காக விசுவமடு மகாவித்தியாலயத்தினுடைய மாணவி ரிஷானி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களது ஆலோசனை அவசியம் இல்லை என்பதாகும். அந்த வகையில் என்னுடைய எதிர்த்தரப்பு வாதியினர் அழகாக கூறியிருந்தார், ஒரு பிள்ளை ஒரு பாடசாலையில ஒரு பிள்ளை படிச்சு கொண்டிருக்கும் போது அவருக்கு பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கான சந்திப்பு நடக்குதாம். அதுல ஆசிரியர்கள் கூறுற விடயத்தை வைத்து அந்த பிள்ளையால என்ன இயலும் என்ன முடியாது என்பது பெற்றோர்களுக்கு தெரியுமா. ஒரு சிறிய சந்திப்பின் மூலம் அந்த பிள்ளையால உயர்தர பாடத்தெரிவு வரையும் அவர்களால புரிஞ்சு கொள்ள முடியும் என்று அவை கூறினமெண்டா அது அவருடைய முட்டாள்தனம். அடுத்தது இங்க நாங்க கதைக்க வந்தது உயர்தர பாடத்தெரிவை பற்றி தான் நாங்க கதைக்க நாங்க பெற்றோர்களது ஆலோசனை அவசியமா அவசியம் இல்லையா என்பதை பற்றி தான் கதைக்க வந்தாங்களே தவிர ஒரு பெற்றோர் பிள்ளைய கண்டிப்பா வளர்க்கணும் கண்டிப்பா வளர்க்க கூடாது என்பதை பற்றி நாங்க கதைக்க வரையில. உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களது ஆலோசனை அவசியமா அவசியம் இல்லையா என்பதை பற்றி தான் நாங்க கதைக்க வந்தாங்க. அடுத்தது எப்பவுமே ஒரு பெற்றோர் கையை பிடிச்சு நாங்க நடந்து கொண்டு போனோம்டா
இப்படி சுயமா நடக்கிறது. எல்லாரும் சொல்லுவினம் அனுபவம் தான் சிறந்த மருந்துன்னு சொல்லுவினம். பெற்றோர்கள் வந்து ஓகே, அவர்களுக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்கு, அவர்கள் வந்து எல்லாமே தெரிந்தவர்கள். ஆனா அந்த அனுபவத்தை வந்து நாங்க எப்ப உணர்ந்து கொள்கிறது? நாங்க வந்து சுயமா ஒரு முடிவெடுக்கும் போதுதான் அந்த அனுபவத்தை வந்து நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில வந்து ஒரு பிள்ளை ஒரு பாடத்தை தெரிவு செய்து அந்த பாடத்துல வந்து ஓகே, அந்த பிள்ளை எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து அந்த பிள்ளை எடுக்கல, இதுக்கு காரணமும் அந்த பிள்ளை தான். ஓகே, அப்ப பல வகையில வந்து அந்த பிள்ளை அடிபட்டு நொந்து ஏதோ ஒரு வகையில வந்து முன்னேறும். அது வந்து அந்த பிள்ளைக்கு அப்படி முன்னேறும் போது நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனா பெற்றோர்கள் ஆலோசனையை கேட்டு அந்த பிள்ளை வந்து அந்த பாடத்தை தெரிவு செய்து உந்துதலை கொடுக்கும் பொழுது அது வந்து உளரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிள்ளைய வந்து தள்ளும். அடுத்தது வந்து என்னுடைய எதிர்த்தரப்புவாதி வந்து கூறும்போது சொல்லியிருந்தா, அதாவது தமிழர்கள் வந்து எந்த அளவு தூரம் வரையும் வந்து கல்விக்காக போவார்களாம் என்று சொல்லியிருந்தா. அதான் கௌரவத்திற்காக எந்த அளவு தூரம் வரையும் போவார்கள், தங்களுடைய பிள்ளை அர்ப்பணிக்கிறா கூட அர்ப்பணிப்பார்கள். அதனாலதான் ஏராளமான தற்கொலைகள் வந்து இங்க நடக்குது. அடுத்தது வந்து ஒரு தாய் வந்து தன்னை கருவுல ஒரு குழந்தையை சுமக்கும் போது தனக்குரிய கனவுகள் வந்து நிறைவேறாத பட்சத்துல அந்த கனவுகளை வந்து ஊட்டி தான் வளர்ப்பா. அதாவது இந்த குழந்தை தனக்குரிய ஆசையில வந்து அந்த குழந்தைய வளர்க்கிறே இல்ல, அந்த குழந்தைய தன் ஆசையை வந்து திணிச்சு அந்த குழந்தைய வளர்க்கிறது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல தான் இப்படி உயர்தர பாடத்தெரிவு 18 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் ஆலோசனை வழங்குற இந்த சேட்டினம் காணப்படுது. ஆனா இதே வெளிநாட்டை மேற்கத்திய நாடுகள்ல வந்து 16 வயது ஆனாலே அந்த பிள்ளை தனிச்சு இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உயர்தர பாடத்தெரிவுல பெற்றோர்கள் ஆலோசனை மட்டுமே அவசியம் என்னன்னு சொல்லுவீங்க? என்னுடைய எதிர்த்தரப்பு வாதி வந்து வாதாடும் சொல்லியிருந்தா, அவருக்கு வந்து பயோவுல 3 years எடுத்தா ஒரு கோர்ஸ் கிடைச்சிருமா, பெற்றோர் ஆலோசனையை கேட்டு பயோவுல 3 years எடுத்தா ஒரு கோர்ஸ் கிடைச்சிருமா, ஆர்ட்ஸ்ல 3 years எடுத்துட்டு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டிருந்தவா. பெற்றோர்னா ஆலோசனையில நீங்க அந்த பாடத்தை எடுக்கிறீங்க, ஓகே, பெற்றோர் அப்ப உங்களை பற்றி நல்லா புரிஞ்சு அந்த பாடத்தை எடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க 3 years எடுக்க வேண்டியதானே, என்னத்துக்கு 3 years எடுக்கிறீங்க? அதே பெற்றோர்ல ஆலோசனையை கேட்டு 3 years எடுக்கிறதுக்கு சுயமா ஆர்ட்ஸ்ல போய் 3 years எடுத்துட்டு போகலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ட்ஸ்ல வந்து ஏராளமான பாடம் இருக்கு. அது முக்கியமா வந்து இந்த நடனம், சங்கீதம், நாடகம் இப்படியான கலை சம்பந்தப்பட்ட பாடங்கள். இதை வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து எடுக்க சொல்றது வந்து குறைவு. ஏனென்றா அவர்களோட கௌரவ பிரச்சனை. தன்னை பிள்ளை இந்த பாடத்தை எடுத்தா கௌரவ பிரச்சனை ஆயிரம், இந்த பாடத்தை தெரிவிச்சா தனக்கு கௌரவ பிரச்சனைன்ற வகையில வந்து தங்களுடைய சுய கருத்தை பிள்ளைக்கு திணிப்பதாலதான் பிள்ளை வந்து வழிமாறி போகுது. ஆகவே உயர்தர பாடத்தெரிவுல வந்து பெற்றோர்கள் ஆலோசனை அவசியமே இல்லை என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனுபவங்கள் என்பது தோல்விகளிலிருந்தும் அதிகம் பெறப்படுகிறது. ஆகவே ஒரு தனி தீர்மானத்தின் அடிப்படையில், சுய தீர்மானத்தின் அடிப்படையில் தெரிவுகள் இடம்பெறுகின்ற போது தனது வாழ்வியலுக்கான சிறந்த பாதைகளை அந்த மாணவர்களினாலே வகுத்து கொள்ள முடிகிறது என்பது ரிஷானியுடைய வாதமாக அமைந்திருக்கிறது. இடைவெளியை தொடர்ந்து இப்பொழுது தொகுப்புரைக்கான நேரம். அணிகளுடைய அணித் தலைவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சிறிய தொகுப்புரையினை செய்வார்கள். முதலில் விஸ்வமுடு மகாவித்தியாலய மாணவர்கள் இந்த தொகுப்புரைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதனுடைய அணித்தலைவர் தொகுப்புரையினை நிகழ்த்த அன்போடு அழைத்து நிற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பானது உயர்தர பாடத்தெரிவிலே பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியம் இல்லை என்பதாகும். அந்த வகையிலே ஒரே ஒரு விடயத்தை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு நபர் உங்களை இதை செய்யாதே என்று திணிப்பாராக இருந்தால் உங்களுடைய மனம் எவ்வாறு இருக்கும் என்பது ஏஎல் கல்விக்கு நீங்கள் நுழைவதற்கு முன்னரான உங்களுடைய சூழ்நிலை அவ்வாறாக இருக்கும். தலைபிடித்து வளர்த்த ஒரு தாயை நிச்சயமாக நீங்கள் தலை வணங்கி காக்கத்தான் வேண்டுமே ஒழிய தாய் சொல்லுகிற அனைத்தையும் சரியாகிவிடும் என்ற ஒரு உண்மை இல்லை. ஒரு குடும்பத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், கூலி தொழிலாளி தந்தை, அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு ஆள், இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த தாயால் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைக்கு உயர்தரத்தில் இதைத்தான் நீ கற்க வேண்டும் என்று எடுத்து எம்ப முடியும்? உண்மையில் நடந்த ஒரு விடயத்தை கூறுகிறேன் நடுவர் அவர்களே. ஒரு பெண் எங்களுடைய ஊரில் தான் எடுக்கல, அவ பயோ எடுத்தவா.
கேட்டா என்னன்னா தங்களுடைய அம்மா சொன்னவான் பயோ எடுக்கணும். ஆனா செகண்ட் சே அதே இதுல தான் மாத்தி பயோ எடுத்த வாவாக்கு வந்த ரிசல்ட் 3 வாரம் ஃபெயில். இதே சமயம் என்னண்டா அவட அம்மா என்னண்டா ஆர்ட்ஸ் படிப்பிக்கிற ஒரு டீச்சரும். அதே சமயம் செகண்ட் சைல என்னண்டா அவ மாறி எடுத்தா ஆர்ட்ஸ் பாடத்தை எடுத்தா அவக்கு 3A வந்து இன்றைக்கு பேராதனிய பல்கலைக்கழகத்துல இருக்கிறா. அதாவது இப்படியான விடயங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஒரு பிள்ளை தன்னுடைய ஒரு 17 வயதை நோக்கிய பயணத்திலே தான் என்ன துறையில் தான் கற்க போகிறது என்பது பற்றிய விடயங்களை அந்த பிள்ளை தானே ஊகித்துக் கொள்ள வேண்டும். ஐயா, ஒரு நிகழ்வு நடக்கிறது. அங்கு ஒரு பெண்மணி வாதாடுகிறாள், எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு நான் தமிழினுடைய அருமைகளை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் ஐயா, அதுக்கு என்னுடைய இனம் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நான் இதை செய்யாதே என்ற ஒரு விடயத்தை நான் எடுத்து எம்புவதை நான் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நிகழ்விலே அவள் கதறுகிறாள். இவ்வாறான நிலைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளை தன்னுடைய கற்றலில் எவ்வாறு விளங்க முடியும் என்பதை அந்த பிள்ளை ஒரு பருவ வயதை எட்டியவுடன் தானே தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு பிள்ளை வந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் உயர்தர கல்வியிலே பெற்றோரின் ஆலோசனை அவசியம் இல்லையா என்பதில் நிச்சயமாக பெற்றோரினுடைய ஆலோசனை அவசியம் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஸ்வமுடு மகாவித்தியாலய மாணவன் அதனுடைய அணித்தலைவர் லதுர்சன் அவர்களுடைய தொகுப்புரையினை தொடர்ந்து வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணி தலைவி மதுவிழி அவர்களை தனது தொகுப்புரையை நிகழ்த்துமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தலைப்பினை நினைவுபடுத்திக் கொண்டு எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோரின் ஆலோசனை அவசியமாகும். எதிர்த்தரப்பு தலைவன் கூறி சென்றார், 20 வீதமான பெற்றோர் கல்வியறிவுடையவர்கள், 80 வீதமான பெற்றோர்கள் கல்வி அறிவு அற்றவர்களாம், கூலி தொழில் செய்பவர்களாம், வறுமையானவர்களாம். இவ்வாறான பெற்றோர்களால் எவ்வாறு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க முடியும் என எதிர்த்தரப்பு தலைவன் கூறிவிட்டு சென்றார். பெற்றோர்கள் வேறு யாருடனும் தொடர்பு கொள்வதில்லையா? ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு பாடங்களை பற்றி ஆராய்ந்து அறிந்து தமது பிள்ளைகளுக்கு ஆலோசனையை வழங்குகிறார்கள். எதிர்த்தரப்பு வாதியினருக்கு வெறுமனே ஆலோசனை என்பது எந்த பாடத்தை தெரிவு செய்ய என கூறுவது மட்டும்தான் ஆலோசனையாக காணப்படுகின்றதாம். பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை மனதார வாழ்த்துவார்கள். துன்பப்படாமல் நீ சிறந்த பாடத்தை தெரிவு செய்து, உன்னால் முடிந்த பாடத்தை தெரிவு செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என வாழ்த்துவதும் ஆலோசனை தான் நடுவர் அவர்களே. எதிர்த்தரப்பு வாதியினருக்கு வெறுமனே இந்த பாடத்தை தெரிவு செய்ய என கூறுவது மட்டும்தான் ஆலோசனையாக தெரிகிறதாம். எதிர்த்தரப்பு வாதி கூறினார், பெற்றோர்களின் துடிப்பினால் பாடத்தை தெரிவு செய்து தற்கொலை செய்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஏன் தாமாகவே முடிவெடுத்து பாடங்களை தெரிவு செய்து தற்கொலை செய்த சம்பவங்கள் நடைபெறவில்லையா நடுவர் அவர்களே? ஆர்ட்ஸ் பாடத்தை படித்தால் கௌரவ குறைச்சல் என நாங்கள் கூறவில்லை நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பு வாதியினர் தான் கூறிவிட்டு சென்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற முதுமொழிக்கு அமைவாக ஒரு பிள்ளையை சரியாக வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றோரை தவிர வேறு யாருக்கும் இல்லை என கூறி இறுதியாக கூறுகின்றேன், உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோரின் ஆலோசனை என்பது அவசியமாகவே காணப்படுகின்றது என கூறி நடுவரின் தீர்ப்பினை எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன். நான் 2 அணிகளும் வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலய மாணவர்களும் முல்லைத்தீவு விஸ்வமடு மகாவித்தியாலய மாணவர்களும் தங்களுடைய வாத திறமைகளை இங்கே வெளிக்காட்டி தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். இது தீர்ப்புக்கான நேரம். உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியமற்றதா என்ற அடிப்படையில் இன்றைக்கு உயர்தர பாடத்தெரிவில் கலைப்பிரிவு, விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை, தொழில்நுட்பத்துறை ஆகிய துறைகள் இருக்கின்றது. அதோடு வர்த்தகத்துறையும் இருக்கிறது. அப்ப இந்த துறைகளில் எந்த துறைக்கு நுழையலாம் என்ற அடிப்படையில் மாணவர்களுக்கான ஆலோசனைகளை பலரும் வழங்குவார்கள். பெற்றோர்கள் என்பது கற்றலுக்கான வசதிப்படுத்தல்களை செய்வர்களாக முதலில் அவர்களே இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளை நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆன எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆலோசனைகளை முன்வைப்பார்கள். என்னால் முடியாததை என் குழந்தையால் முடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆலோசனை என்ற அடிப்படையில் அவர்கள்
தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் பிறருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் சில ஆலோசனைகளை முன்வைக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளை புரிந்து கொள்பவர்களாக மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பாடத்தெரிவுகளை பற்றி சொல்லுகின்ற போது வேறுபாடுகள் சமுதாயத்தில் இருப்பது ஏற்கக்கூடியதுதான். அதாவது பன்மைத்துவத்தில் நாங்கள் ஒற்றுமையை பார்க்கிறோம். ஆனால் இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் இந்த வேறுபாட்டினுடைய இடைவெளியிலே ஒரு தர நிர்ணயத்தை கொண்டு வருகிறோம். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இதற்கான பெறுமதி இவ்வளவு என்று பாடத்துறைகளுக்கும் அவ்வாறு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அது ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு திறன் சார்ந்து அதனை நோக்குகின்ற போது பாடம் தொடர்பில், அந்த துறை தொடர்பில் எவனுக்கு ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றலை அடிப்படையில் அந்த துறையை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த துறைகளுக்கு இடையில் மாணவர்களோ ஏனைய சமுதாயமோ அந்த வேறுபாட்டை ஏற்படுத்தி கொள்ளாது இருப்பது நன்று. ஆனால் கௌரவமின்மை என்ற அடிப்படையில் ஆரம்பத்திலே புரிதல் இல்லாமல் சில பாடங்களை தெரிவு செய்கின்ற போது கௌரவம் என்று ஒன்று இருந்திருக்கலாம். ஆனால் இன்று எந்த துறையை எடுத்தாலும் ஒரு சித்தி வீதத்தை பெற்றால் கூட சகல துறைகளிலும் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கல்வியிலே முறை சார்ந்த கல்வி, முறையியல் கல்வி என்று பல கல்வி முறைமைகள் வந்துவிட்டது. ஆகவே முறைசாரா கல்வியில் அவன் ஏதோ ஒரு நிலைக்கு சென்று விட முடியும். அதே மாதிரி தொழில் சார்ந்த கல்விக்கு நுழைந்து விட முடியும். ஆற்றலும் ஆர்வமும் இருந்தால் போதுமானது. ஆகவே துறைகளின் அடிப்படையில் வேறுபாடுகள் பார்ப்பது இங்கே தேவையற்ற விடயம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தற்கொலைகளை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். அது பாடத்துறையை சார்ந்ததாக அதனை குறுக்கிவிட முடியாது. மனித குலத்தின் ஆளுமை உருவாக்கத்தில், மாணவ சமுதாயத்திலே ஆளுமை உருவாக்கத்தில் எங்கேயோ ஒரு பிழை நடக்கிறது. மாணவர்களை நாங்கள் புள்ளிக்குரியவர்களாக, போட்டிக்கு உரியவர்களாக ஆக்கி அவர்களின் பின்னால் உந்திக் கொண்டிருக்கிறோம். ரேஸில், குதிரை ஓட்டத்திலே அவர்களை சவாரி செய்தவர்களாக நாங்கள் இருக்கிறோமே தழிய ஒவ்வொரு மாணவர்களையும் ஆளுமை உருவாக்கத்தில் சிறந்தவர்களாக ஆக்குவதில் பாடசாலைகள் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. போட்டி பரீட்சை அடிப்படை இடைப்பாடு விதானங்களை எல்லாம் விட்டுவிட்டு வெறுமனவே புத்தக பூச்சிகளாக முடங்கி இருக்கிற நிலைமையை நாங்கள் ஆக்கி விடுகிறோம். அப்போ இந்த நிலையில் பெற்றோர்கள் விழிப்பு பெற்றவர்களாக தங்களுடைய ஆலோசனைகளை முன்வைப்பது அவசியமாக இருக்கிறது. ஆலோசனை அவசியமாக இருக்கிற போதுதான் அவருடைய கண்காணிப்பும் சரியாக இருக்கும். என்னுடைய ஆலோசனையின் பெயரில் என்னுடைய பிள்ளை வளர்ந்து வருகிறான், முன்னேறி செல்கின்றான் என்ற ஒரு பெருமை இவருக்கு வாய்த்து விடுகிறது. எங்கே ஆலோசனை அவசியமற்ற இருக்கிறது என்று கேட்டால், பிள்ளையுடைய திறன் வேறாக இருக்கிற போது இவருடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்கும். ஆற்றலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் வேறுபாடு இருக்கிற போது அது பிழைத்து விடுகிறது. ஆலோசனை என்ற பெயரில் நாங்கள் அதிகாரத்தை செலுத்துகின்ற போது பெற்றோர்கள் சார்பில் இந்த பூவுலகுக்கு இந்த குழந்தைகள் வருகை என்பது உங்கள் மூலம் பிள்ளைகள் இந்த பூவுலகுக்கு வந்தார்களே ஒழிய உங்களுக்காக வந்தவர்கள் என்ற நிலை பெற்றோர்களை உருவாக்கிவிட முடியாது. பெற்றோர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து விட முடியாது. ஆலோசனை என்ற பெயரில் அதிகாரத்தையோ அல்லது அதனுடைய உந்துதலையோ அவர்கள் செய்யக்கூடாது. ஆனால் ஆலோசனை தேவை. அந்த அடிப்படையில் உயர்தர பாடத்தெரிவில் பெற்றோர்களுடைய ஆலோசனை அவசியமாக இருக்கிற அதே நேரத்தில் அது அதிகாரமாகவோ முடிந்த முடிவாகவோ தீர்க்கமானதாகவோ இருக்கக்கூடாது. மாணவருடைய இயலாமைகளை அறிந்து கொண்டு எதிர்கால இலட்சியம் நோக்கி இந்த உலகினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அந்த துறையை தெரிவு செய்வதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று தீர்ப்பு கூறி இப்போது 2 அணிகளும் வாதம் செய்திருக்கிறார்கள். இந்த வாதத்தின் பிரகாரம், இந்த வாதத்தினுடைய அடிப்படையில் பல அடிப்படையில் அவர்களுடைய தரவரிசைப்படுத்தி பார்க்கிற போது இங்கே 2 அணிகளும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். உள்ளடக்கத்தில் 2 அணிகளும் சில குறைபாடுகளை சந்தித்திருக்கிறார்கள். தங்களுடைய வாதத்தின் பேசு பொருளை இன்னும் அவர்கள் ஆழமாக அகலமாக சென்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. வாதத்திறன் சார்ந்து இருவரும் ஒரு நிலைப்பட்டிருந்தாலும் விடிய பொருள் சார்ந்து இன்னும் அவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம், சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை
தரவுகளை தொகுத்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு வளரும் பிள்ளைகள் பழகு பிள்ளைகளை இங்கு விட்டிருந்தாலும் அவர்கள் எதிர்காலத்துக்கான அந்த வளத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் விடயப் பொருளின் அடிப்படையில் இரு அணிகளிலும் விஸ்வமடு மகாவித்தியாலய மாணவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்று தீர்ப்பு கூறி இன்று சொற்சமர் நிகழ்வில் வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்களை வாழ்த்தி அவர்கள் முன்னேற வேண்டும் என்று கூறி இன்றைய வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.